ஒரு பொருளுக்கு வந்து எப்படி விலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மரக்கன்று வந்து தோட்டம் காடு இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும். ஆனால் வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து வெறும் வீடு மட்டும் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படும். விலை வந்து பச்சை கலர்லேருந்து பழுப்பு கலர் ஆயிரும். நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, நானும் சொல்லித்தர மாட்டேன். நான் இந்த மூலிகையெல்லாம் போடுறது சொல்லிட்டேன். நான் பண்ணுறதெல்லாம் போட்டுருவேன். முடிஞ்சவங்க செஞ்சுக்குங்க, முடியாதவங்க கேளுங்க, அவ்வளோதான். எல்லாருமே செய்ய முடியாது இல்லைங்க. எல்லாருமே நல்ல பொருளை பயன்படுத்தணும். நம்ம எதுவும் அதுக்கு மேலே பேசினா அரசியலாயிரும். அதையும் இதையும் பற்றி நான் தயாரிக்கிறேன். வேறையில் காய்ச்ச போகிறோம், அதுக்கு என்னென்ன மூலிகை போட்டு நான் காய்ச்சுவேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிடுறேனுங்க. ஒரு 40 லிட்டரு காய்ச்ச போகிறேன். நிறைய நம்ம கஸ்டமர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு 2-3 டைமாக செஞ்சு அனுப்புனா நல்லா இருக்குதுன்ட்ருக்காங்க. நீங்களுமே செஞ்சு வச்சுக்கலாம். அது என்னென்ன மூலிகை போடுறதுன்னு இப்போ சொல்கிறேங்க. ஆவாரம்பூ, கரும்பூலா இலை, அருகம்புல், சின்ன வெங்காயம், மாசுபத்திரி, குப்பமேனி இலை, கீழாநெல்லி, அவுரி, மருதாணி இலை, மருதாணி காய் ரெண்டுமே, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கொய்யா இலை, இது சித்தகத்தி பூவு, இது மஞ்சள் கரிசாலை, இது பொடுதலை, இது வெள்ளை கரிசாலை, பன்னீர் ரோஜா பூ, இளந்த இலை, மயிலம்பூ, இது மயிலம்பூ, அரப்பு, வெட்டிவேர், முள்ளு சீத்தா இலை, வேப்பந்தலை, அம்மான் பச்சரிசி, தகரை, இது தகரை நல்ல முடி வளர்ச்சிக்கு அருமையான மூலிகைங்க தகரை. கருவேப்பிலை, வெட்டுக்காய பூண்டு, செங்கத்தாழை, இப்படியே பீஸாக போட்டு உள்ள ஓட்டுடலாம். செங்கத்தாழை, வீரி ஜாஸ்திங்க செங்கத்தாழைக்கு. நெல்லி வத்தல், நாட்டு நெல்லிக்காய் வத்தல், நான் விதைக்காக எடுத்ததில் துருவி வச்சுருந்தது. கரிஞ்சீரகம், இது நம்ம மரத்துலேயே தேங்காய் போட்டு உடைச்சி நாங்களே ஆட்டி கொண்டு வந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் ஆர்கானிக்கில் விளைய வச்சது. சல்பர் வைக்காதுங்க, இதுவே மனப்பு வைக்குது.
நல்லா அடுப்பு ஸ்லோவாக வச்சு காய்ச்சணுமுங்க. வெயிலில் வச்சு மடுக்கலாம், அது ஒரு மெத்தடு. வெயில் காலம் இல்லைங்கிறதுனால ஸ்லோவாக வச்சு காய்ச்சணும். இது வந்து கருகிடக்கூடாது, கருகுச்சுன்னா சுத்தமாக எஃபெக்டிவ் எல்லாம் போயிருங்க. அப்புறம் வந்து இந்த மதிப்பு கூட்டு பொருள் எப்படி தயார் பண்ண தொடங்கணும்னா, இது சரோஜக்கா சொன்னது. விவசாயிகள்லாம் மதிப்பு கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் மதிப்பு கூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் மரக்கன்று போடுறது ஸ்லோவாயிரும் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் வந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள் செய்ய தொடங்கினதுனால மரக்கன்று உற்பத்தி வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுதுங்க. அது ஒன்று. அப்புறம் வந்து விலை வச்சு அப்படின்னு ஒரு வகை சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு வந்து எப்படி விலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது சரோஜக்கா சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு பொருளை அவங்க தயாரித்தாலே அதே ரேட்டு வந்துடணும். நீங்கள் இதை இப்போ தயாரித்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வேற ரேட்டு உங்களுக்கும் வந்துடுங்க. இதில் எங்களுக்கு என்ன லாபம்னா, தென்னை மரம் எங்களுது. நாங்களே தேங்காயை போட்டு உடைச்சி காய வச்சு ஆட்டி கொண்டாந்து எங்கள் வீட்டில் இருக்கிற மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சும் போது எங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. எல்லாமே நீங்கள் விலைக்கு வாங்கி போட்டீங்கன்னா இதே ரேட்டு வரும். ஒவ்வொரு பொருளையுமே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படித்தான். சும்மா வேணாதானு நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகல. மரக்கன்று உற்பத்தி ஆகட்டுங்க, இந்த ஒவ்வொரு மதிப்பு கூட்டு பொருளும் ஆகட்டும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு வருமுங்க. அப்படி தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் செஞ்சு வேணாலும் பாருங்கள், அதுக்கு விலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுங்க. இதுதான் மதிப்பு கூட்டுறதுக்கு நான் வந்ததுக்கு உண்டானது. 100 பொருள் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஒரே எண்ணமுங்க. இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம்னா, பேராயில் பண்ணிகிட்ருக்குறோம், தேன் அத்திப்பழம் பண்ணிகிட்ருக்குறோம், அப்புறம் வந்து பல்பொடி பண்ணிகிட்ருக்குறோமுங்க, அத்திப்பழ சூரணம், அத்திப்பழ லேகிய, இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். கேட்டிங்கன்னா வேணுங்கிறவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். இன்னும் வந்து வேறு டெய்லி இன்னும் நிறைய பொருள் பெண்டிங் வச்சுருக்குறேங்க, டைம் இல்லாதனால. மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறது வந்து ஈஸி. மரக்கன்று கொரியரில் அனுப்ப முடியாது, வந்தால் தான் வாங்கணும், பல சிக்கல் இருக்குது. மரக்கன்று வந்து தோட்டம் காடு இருக்கிறவங்களுக்கு தான் தேவைப்படும். ஆனால் வந்து இந்த பொருள் எல்லாமே வந்து வெறும் வீடு மட்டும் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படும். அதனால தான் இதில் நான் கவனம் செலுத்த தொடங்கினதுங்க. அது வாங்க அப்படின்னா எனக்கு 2 மரக்கன்று கொசர் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர முடியாது. அது பல சிக்கல் இருக்குது. எனக்கு வந்து இது ஈஸிங்க. அதெல்லாம் விதை போட்டு ஒரு வருஷ காலம் உட்காந்து பார்த்து விற்பனை பண்ணோன்னு அதை விட மாட்டேன். இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஈஸி இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றினா ஒரே நாள் மூலிகை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டு போயிடலாம். கேட்குறவங்களுக்கு அப்பப்போ கொரிய அனுப்பி இல்லை. வெறும் வீடு மட்டும் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் செடி தேவைப்படாதல்ல. அதே மாதிரி எல்லா விவசாயிகளுமே அவங்க பொருளை மதிப்பு கூட்டி சேல் பண்ண தொடங்கணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. நீங்களும் அதை பார்த்துட்டு மதிப்பு கூட்டுங்க. வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தயாரிச்சுக்குங்க. முடியாதவங்க எங்கிட்ட கேளுங்க, அனுப்பி விடுறேன். வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படி நல்லா நுரக்கட்டி வருது, வேக தொடங்கிடுதுங்க. மெதுவாக வச்சு வேக வைக்கணும். முறுமுறுன்னு ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. அதனால் சும்மா லேசாக தீ எறியணும், உள்ளே வெந்துடணுங்க. நல்லா வெந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாள் அப்படியே உள்ளே ஊற விட்டோம்னா அப்பப்போ வேணால் லேசாக சூடு பண்ணலாம். இல்லைன்னா உள்ளே ஊற போட்டோம்னா இந்த இலவலை எல்லாம் உள்ளேருந்து எடுத்துடக்கூடாதுங்க. அப்படியே ஊறிட்டு கிடந்துச்சுன்னா அருமையாக ஆயில் ஆயிருமுங்க. இலை வந்து பச்சை கலர்லேருந்து பழுப்பு கலர் ஆயிரும். பழுப்பு கலர் எல்லா இலையும் பழுப்பு கலர் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். கடைசியில் தான் வந்து வெட்டி வேறு, இந்த கரிஞ்சீரகம், மயிலம்பூ, நெல்லி வத்தலெல்லாம் லாஸ்ட்டாக போட்டுறணும். ரோஜாப்பூ இதெல்லாம். அப்புறம் அடுத்து வேறு டைப் தயாரிக்கிறதா பெண்டிங்கில் இருக்குதுங்க. எல்லாம் போய் பழகிட்டு வரணும். நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க, நானும் சொல்லித்தர மாட்டேன். நான் இந்த மூலிகையெல்லாம் போடுறது சொல்லிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தர்றதில்ல யாருமே. பார்க்கலாங்க, எல்லாத்தையுமே கற்றுடலாம். என்ன பண்ணிடுவாங்க இவங்க. நான் பண்ணுறதெல்லாம் போட்டுருவேன். முடிஞ்சவங்க செஞ்சுக்குங்க, முடியாதவங்க கேளுங்க. அவ்வளோதான். எல்லாருமே செய்ய முடியாதில்லைங்க. எல்லாருமே நல்ல பொருளை பயன்படுத்தணும். நம்ம இதே மாதிரி மதிப்பு கூட்டல் பொருள் செஞ்சால் போகுமா போகாதா அப்படிங்கிற சந்தா யாருக்குமே தேவையில்லைங்க. தரம் தான். இத்தனை கடைப்பொருள் இருக்குது, இத்தனைக்கு மாற்றுப்பொருள் தயாரிக்கணும்னா எத்தனை வேணாலும் தயாரிக்கலாம். நம்ம எதுவும் அதுக்கு மேலே பேசினா அரசியலாயிரும். அதையும் இதையும் பற்றி நான் தயாரிக்கிற இது வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணுமுங்க. அப்புறம் அதேனுங்க, ஒவ்வொருத்தரும் சண்டைக்கு வர்றது, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படித்தான் பண்ணி விடுவாங்க. இல்லையா விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படி இப்படிங்கிறவனால சும்மாங்க. இந்த 2 வருஷத்தில் தெரிஞ்சிருமுங்க. கொரோனாவே ஒரு வாட்டித்தான் விட்டுருக்குது. எங்களுக்கு எல்லாம் என்னென்ன பொருள் யாருக்கு தேவையோ கீழே நம்பர் ஓடுறோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பொருளும் அனுப்பிச்சி விடுவோம். நன்றி, வணக்கம்.